அகில இந்திய காங்கிரஸ் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அவர்களை பொறுத்தவரை 10 சீட்டு எம்பி சீட்டு கிடைத்தால் போதும், தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக. இல்லை மக்கள் எப்படின்னா யார் காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது என்கின்ற கலாச்சாரத்திற்கு ஆளாகி விட்டார்கள். நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தோம், கொட்டகையிலே அடைச்சி வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காசையும் கொடுத்து வாக்காளர்களை வேட்பாளர்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழலை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியது. அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. அதனால் 234 345 கூட அவங்க இலக்காக வச்சு வரலாம். ஏன்னா பணம் அவங்க கொட்டி கிடக்குது. ஆனால் மக்களை பணத்தால் விலை பேச முடியாது. சொன்ன வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கடன் ரத்து. கல்விக்கடன் இவர்களால் ரத்து செய்ய முடியுமா? வங்கி இவர்கள் கையில் இருக்கிறது, மத்திய அரசு. நகைக்கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அதே போல நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் மக்கள் அபரிமிதமாக எம்ஜிஆருடைய இரட்டைலைக்கு வாக்களித்து 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார். 2வது இடத்திலே NSV சித்தன் வருகிறார். திமுக 3வது இடம் டெபாசிட் போகிறது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் AS முனவர் பாட்ஷா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நலமாக இருக்கிறேன். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் 2014ஆம் ஆண்டு மறுதொடக்கத்தை கண்டது. மறுதொடக்கத்தை கண்ட பிறகு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல். இப்படி 2014ஆம் ஆண்டு முதல் 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் மாநில காங்கிரஸ் சந்தித்து உள்ளது. ஆனால் வெற்றி பெற முடியல. என்ன காரணம் சார்? அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது என்பது தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தமிழ் மாநில காங்கிரஸை தலைவர் வாசன் உருவாக்கினார். 1996ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கிய சூழ்நிலை என்பது வேறு. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கூட்டு வைத்தபோது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த தலைவர் மூப்பனார் அவர்கள் தொண்டர்களின் உணர்வும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கிய போது, ஒருவேளை தலைவர் மூப்பனார் துணிந்து தனித்து போட்டிட்டு இருந்தால் அவரே முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். ஏனென்று சொன்னால், ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கு இந்த ஆட்சிக்கு, அதிமுக ஆட்சிக்கு எதிராக இருந்தார். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் கூறியதோடு மட்டுமல்ல, தமிழகத்தின் முதலமைச்சராக தலைவர் மூப்பனாரே வர வேண்டும், அதற்காக தான் பிரச்சாரம் செய்யவும் தயார் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டு வைக்கக்கூடாது என்பதற்காக டெல்லிக்கு 2 முறை சென்று டெல்லி காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லியும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலை என்பது வேறு. ஆனால் தலைவர் வாசன் 2014 இந்த கட்சி ஆரம்பித்த போது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளிலே அகில இந்திய காங்கிரஸ் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அவர்களை பொறுத்தவரை 10 சீட்டு எம்பி சீட்டு கிடைத்தால் போதும், தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக. இன்னும் சொல்லப்போனால், தலைவர் மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஒரு அணி அமைத்து போட்டியிட்டு 27 MLAக்களை பெற்றார். அதற்கு பின்னால் மீண்டும் 1989ஆம் ஆண்டும் தலைவர் மூப்பனார் தமிழகத்தில் அவரை முதலமைச்சர் என்று முன்னிலைப்படுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது நாம் 27 இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது, ஜெயலலிதா அம்மையார் 28 தொகுதிகளை பெற்றார். ஆக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டு இருந்தால் இந்நேரம் தமிழகத்திலே ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் டெல்லியில் இருக்கின்ற அகில இந்திய தலைவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி தேவையில்லை. ஏதாவது ஒரு திராவிட கட்சிக்கு அடிமையாக இருந்து இங்கே தமிழகத்திலே காங்கிரஸ் செத்தாலும் பரவாயில்லை, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன, செத்தால் என்ன, 10 MPக்கள் தனக்கு டெல்லிக்கு வேண்டும், அது யார் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு தமிழகத்திலே காங்கிரஸை காவு கொடுக்கிறார்கள் என்ற நோக்கத்தினால்தான்
தலைவர் வாசன் அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். ஆனால் அவர் தொடர்ந்து 2 திராவிட இயக்கத்தையும் எதிர்த்து அரசியல் செய்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேறு. ஏனென்று சொன்னால் 2014 திருச்சியிலே தலைவர் வாசன் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கிய பொழுது கூடிய கூட்டம் என்பது மிகவும் எதிர்பார்ப்போடு வந்தார்கள். 2 திராவிட இயக்கத்திற்கும் மாற்றாக இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வரும் என்ற எதிர்பார்ப்போடு வந்தார்கள். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அதிமுகவோடு கூட்டு வைக்க முயற்சித்து கடைசியில் அதிமுக தலைவர் வாசனை ஏமாற்றியதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் மக்கள் நல கூட்டணியோடு செயல்பட்டு விஜயகாந்தை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் அந்த முடிவுக்கு வருவதற்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய வை. கோபால்சாமி, திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவர்களெல்லாம் சேர்ந்து 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லை, மாற்றுக்கு 3வது ஒரு மாற்று அணியை உருவாக்கி கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக்குவோம் என்று சொல்லி தலைவர் வாசனை சந்தித்து அவரை வலியுறுத்தி அழைத்த போது சரி 2 திராவிட இயக்கத்திற்கும் 2 தேசிய இயக்கத்திற்கும் மாற்றாக இந்த அணி அமைகிறது என்ற நம்பிக்கையோடு அவர்களோடு சேர்ந்தோம். ஆனால் தேர்தலில் மக்கள் வெற்றியை தரவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து அந்த முயற்சி எடுப்பதற்கு மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திமுகவின் தலைவர் வைகோவோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனோ அல்லது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தயாராக இல்லை. ஒரு தேர்தல் தோல்வியை சந்தித்தவுடனேயே திமுகவிடம் போய் அடைக்கலமாகி விட்டார்கள். அதற்கு பின்னால் தொடர்ந்து நாங்கள் ஏதாவது ஒரு அணியிலே தேர்தலிலே சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்த போது அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இத்தனை தோல்விகளை சந்தித்ததற்கு பின்னாலும் இன்னமும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தலைவர் வாசனை நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சர், கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு தமிழக அரசியல் தலைவராக தலைவர் வாசன் இருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தலைவர் பின்னாலே நாம் இருப்போம் என்ற எதிர்பார்ப்போடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு தலைவர் வாசன் பின்னாலே திரண்டு இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், 2026 என்பது தலைவர் வாசனுடைய அரசியலில் திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஜி.கே. மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிய காலத்திலிருந்தே அமோக வெற்றி பெற்றது. ஃபர்ஸ்ட் தேர்தலில் வந்து 41 இடத்துல போட்டிட்டு 39 இடத்துல வெற்றி பெற்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 20 இடத்துல வெற்றி பெற்றீங்க. 2021 வந்து 23 இடத்துல வெற்றி பெற்றீங்க சட்டமன்ற தேர்தலில் கூட. ஸோ வந்து இப்போ ஜி.கே. வாசன் தலைமையிலான அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து 4 தேர்தலில் ஏன் வெற்றியை பெற முடியல சார்? அதாவது தலைவர் மூப்பனாருடைய ஆளுமை என்பது வேறு, அவருடைய மகன் வந்து அவருடைய ஆளுமை வேறு. ஜி.கே. வாசன் வந்து மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர், அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்றது எல்லாரும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அவருடைய கட்சியுடைய வேட்பாளரை வெற்றி பாதைக்கு மக்கள் கொண்டு செல்லல? மக்கள் எப்படின்னா யார் காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது என்கின்ற கலாச்சாரத்திற்கு ஆளாகி விட்டார்கள். நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தோம், கொட்டகையிலே அடைச்சி வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காசையும் கொடுத்து வாக்காளர்களை வேட்பாளர்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியது. இன்றைக்கு கலாச்சாரமே அப்படி ஆகிவிட்டது. பணம். நேற்றைக்கு கூட விஜய் மாணவர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது பணமழையை கொட்ட தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்த பணம், டாஸ்மாகிலே அடித்த கொள்ளை, இப்படி பல துறைகளிலே கொள்ளையே அடிக்காத துறையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற அந்த பணத்தை வைத்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸிற்கு உரிய அங்கீகாரத்தை 2026 தேர்தலிலே வழங்குவார்கள். மக்கள் மனநிலையில் மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றது, இப்போ அதிமுகவுடன் சேர்ந்து விட்டது. ஸோ எவ்வளோ இடத்துல நிற்பீங்க சார்? சார், அது வந்து எங்கள் தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. 2வது வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடியின் தலைமையிலான அணியிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே அதிமுகவோட கூட்டணி பேச வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்தித்த ஒரே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மக்கள் தளபதி வாசன் மட்டும்தான்.
மற்றபடி எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி பேசுவதற்காக அவருடைய கட்சி தலைவர்களோடு வந்து சந்தித்து விட்டு சென்றார். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக தலைவர் வாசன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைத்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய முயற்சியை தலைவர் வாசன் மூலமாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உள்துறை அமைச்சர் மோடி ஆகியோர் செயல்பட்டார்கள். நாங்கள் எடுத்த முயற்சியை எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு மத்தியிலே 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு 5 மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் இருந்து வந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களுக்கு பக்கத்திலே எடப்பாடியார் உட்காரக்கூடிய ஒரு தேசிய ஆளுமையாக அவர் மாறியிருப்பார். அதை அவர் தவற விட்டு விட்டார். ஆனால் மீண்டும் தலைவர் வாசன் எடுத்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே இந்த கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கிறது. இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதுவரை 2வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறு இல்லை. எனவே இந்த முறையும் 2வது முறை ஆட்சிக்கு வராது. அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. இல்ல, திமுக வந்து 200 தொகுதிகளை இலக்காக கொண்டு தானே பிரச்சாரம் அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. அதனால் 234 345 கூட அவங்க இலக்காக வச்சு வரலாம். ஏன்னா பணம் அவங்க கொட்டி கிடக்குது. ஆனால் மக்களை பணத்தால் விலை பேச முடியாது. இந்த முறை மக்கள் தெளிவான முடிவோடு கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். 5 ஆண்டுகள் ஆட்சியில் மின் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதே போல் சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இப்படி ஒவ்வொரு விலை உயர்வும் அல்லது ஒவ்வொரு வரியும் மக்கள் தலையிலே சுமத்தப்படுகின்ற வரியாக இருக்கின்ற காரணத்தால் வருவதற்கு முன்னால் சொன்ன வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கடன் ரத்து. கல்விக்கடன் இவர்களால் ரத்து செய்ய முடியுமா? வங்கி இவர்கள் கையில் இருக்கிறது, மத்திய அரசு. நகைக்கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அதே போல் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்கள் கையில் இருக்கிறது. இப்படி நிறைவேற்ற முடியாத கேஸ் விலையை 500 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், இப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இப்பொழுது மக்கள் இவருடைய பொய்யும் புரட்டும் புரிந்து விட்டது. கண்டிப்பாக இந்த முறை இவர்களுக்கு சரியான படிப்பினையை மக்கள் தருவார்கள். இப்போ இந்த முறை வராட்டி அடுத்த முறை வர வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா திமுக வந்து 1967 இப்போ 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்கிற மாதிரி பொய்யான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்து தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. ஆனால் மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல, ஆட்சிக்கு வராங்கல்ல, அது எப்படி வருங்காலத்தில் வந்து மக்கள் விழிப்போடு இருந்து. அதாவது இன்றைக்கு வந்து 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியேறி அதிமுக ஆரம்பித்து சந்தித்த முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல்லிலேயே நாங்கள்லாம் கணக்கு போட்டோம். நான்லாம் மாணவன், பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டன். பெருந்தலைவர் காமராஜர் திண்டுக்கல்லிலே NSV சித்தனை வேட்பாளராக நிறுத்துகிறார். திமுக 2ஆக பிரிந்து இருக்கிறது. ஒன்று மாயத்தேவர், இன்னொன்று பொன்முத்துராமலிங்கம் போட்டியிடுகிறார்கள். ஆக திமுக ஓட்டு பிரிவதால் கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய வேட்பாளர் NSV சித்தன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மக்கள் அபரிமிதமாக எம்ஜிஆருடைய இரட்டை இலைக்கு வாக்களித்து 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார். 2வது இடத்திலே NSV சித்தன் வருகிறார். திமுக 3வது இடம் டெபாசிட் போகிறது. திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த வரலாறு இல்லை. 77 எம்ஜிஆர் சாவர வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு எடப்பாடியாருடைய தலைமை ஒரு வலிமையான தலைமையாக, இப்போ வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, இதுதான் வந்து இரு திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தமாக இருக்கின்றது. ஆனால் 2026 வந்து பல்வேறு கட்சிகள் என்ன வலியுறுத்துகிறாங்கனாக்கா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்து வலியுறுத்துகிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன சார்? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை 1999ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவானது. அந்த கூட்டணியிலே தான் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியே தொடங்கப்பட்டது. கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் இருந்தது. அப்பொழுது தலைவர் மூப்பனார் வைத்த கோஷம் என்பது
கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதுதான் தலைவர் மூப்பனாருடைய தாரக மந்திரமாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய கேள்வி, நீங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறீர்கள். அதிமுகவை பொறுத்தவரை என்றைக்கு ஜெயலலிதா அம்மையார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயரை மாற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. கேரளாவிலே போட்டியிடுகிறார்கள், கர்நாடகாவிலே போட்டியிடுகிறார்கள். ஆக அதிமுகவை ஒரு அகில இந்திய கட்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மாற்றிவிட்டதற்கு பின்னால் மத்தியிலே கூட்டாட்சி என்பது சரி, மாநிலத்திலே கூட்டணி ஆட்சி என்பது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு விஜயை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை உருவாக்கி அவர் வைத்திருக்கின்ற கோஷம் என்பது தங்களது இயக்கத்தோடு கூட்டணி வைக்கின்ற எல்லா கட்சிகளையும் ஆட்சியிலே பங்களிப்போம் என்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். ஆக எல்லோருடைய மத்தியிலேயும் அந்த எண்ணம் பரவலாக இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று சொல்லுகிறார்கள். 1972ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் ராஜமன்னார் தலைமையிலே மாநில சுயாட்சியை பற்றி ஆய்வு அறிந்து அறிக்கை தர ஒரு குழுவை அமைத்து அந்த அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான இன்னொரு குழுவையும் அமைத்தார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற கோஷம் உண்மையிலே உங்கள் அடிநாதமாக இருக்கிறதா? ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு, திண்ணையில் படுத்து கொண்டாவது திராவிட நாட்டை அடைந்தே தீருவோம் என்ற கோஷத்தை வைத்துத்தான் தமிழகத்து இளைஞர்களை கவர்ந்து, ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தனி தமிழ்நாடு கிடைத்து விடும் என்ற எண்ணத்தோடு இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். ஆனால் பண்டித நேரு அவர்கள் பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்தவுடனேயே திராவிட நாடு கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட்டு விட்டது என்று பின்னங்கால் பிடரில் இடிபட ஓடிய கழகம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதற்கு சொன்ன காரணம், இன்னி திராவிட நாடுக்கான கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், 18 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்கிறது. அது வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியிலும் இருந்திருக்கிறது, மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியிலும் இருந்திருக்கிறது. ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் வருமானம் உள்ள இலாக்கா எது என்று தேடி அந்த இலாக்காவை பெறுவதற்காகத்தான் போராடினாரே தவிர மாநில சுயாட்சியை பெறுவதற்கு என்றைக்கும் முயற்சித்ததில்லை. ஏனென்று சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் பெருந்தலைவர் காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காந்தியை நீக்கிவிட்டு ஸ்தாபன காங்கிரஸ், ஆளுங்காங்கிரஸ் என்று 2 காங்கிரஸ் இருந்த காலகட்டத்திலே திருமதி இந்திரா காந்தி அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 25 எம்பிக்கள் தயவிலே தான் மத்தியிலே பிரதமராக நீடித்தார். அன்றைக்கு கூட இவர்கள் மாநில சுயாட்சியை கேட்கவில்லை. ஆக இவரை பொறுத்தவரை அந்த காலகட்டத்திலே வறட்சி நிவாரணத்திற்கு கோடிகளை தாருங்கள், அதிலே நாங்கள் பங்கு போட்டு கொள்ளையடிக்கிறோம் என்பதிலே தான் குறியாக இருந்தார்களே தவிர மாநில சுயாட்சியோ மாநில உரிமையோ கேட்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் காங்கிரஸ் ஆட்சியில் தானே போச்சு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க? இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சியை வலியுறுத்துது. ஆனால் நீங்கள் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சியான அதிமுக அதை வலியுறுத்தலை. ஸோ 2026 அதிமுக தான் ஆட்சி அமைக்க, கூட்டணி ஆட்சி அமைக்க மட்டும் சொல்லியிருக்காங்களே, அந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அதிமுகவை பொறுத்தவரை மரியாதைக்குரிய இந்திய உள்துறை அமைச்சர் அதிமுகவோட கூட்டணி பேசிய போது எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைப்போம் என்று தான் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி என்பதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. அதனால் கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சுக்கு இப்பொழுது எந்த விதமான அவசியமும் வரவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு பல்வேறு வகையிலே, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சி, பொதுப்பட்டியலில் இருக்கின்ற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது, இந்தி திணிப்பு, கச்சத்தீவு மீட்பு, இப்படி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும்
இவர்கள் 18 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சியில் இருந்தபோது அதை பற்றி வாய் திறக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய ஆட்சியிலே பங்கேற்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு மாநில உரிமைகளை பற்றிய ஞானோதயம் பிறக்கும். மற்ற நேரத்திலே எப்படி எந்த இலாக்காவை வாங்கலாம், எதிலே சம்பாதிக்கலாம், இந்த எண்ணம் தான் அவர்களுக்கு ஓடுமே தவிர மாநில சுயாட்சியை பற்றிய எண்ணம் என்றைக்கும் வராது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தலைவர் வாசன் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஓரணியில் வந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தீமையை ஒழிக்க நாம் இன்னொரு தீமையை கொண்டு வந்து விடக்கூடாது. எனவே எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று லட்சியம் ஒன்றுதான். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் தொடங்கிய பொழுது கலைஞர் கருணாநிதி 40 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்தார், 20 நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்தார். எங்களுக்கு தெரியும் எங்கள் சக்தி என்னவென்று. ஆனால் இந்த குறைவான தொகுதியை எதுக்கு வாங்கினோம் என்றால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். அதை போல இன்றைக்கு உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்குமே. ஆனால் விஜய் அவர்கள் இந்த அணியிலே தன்னையும் இணைத்து கொள்ள வேண்டும். இந்த அணியிலே சேர்ந்து முதல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அடுத்த எதிரி என்பது, கொள்கை எதிரி என்பது பாஜக. அது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இப்பொழுது சிந்திக்க வேண்டியது அவருடைய சிந்தனையெல்லாம் திமுகவை விட்டு, ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். அதற்கு அதிமுக, பாஜக, தமாக அந்த கூட்டணியோடு விஜய் இணைந்து தேவைப்பட்டால் அவரே துணை முதல்வராக கூட வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணியை உருவாக்கி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற முயற்சியிலே அவர் ஈடுபட வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாங்களும் ஈடுபடுவோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2026 திமுக வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அந்த கூட்டணி என்பது ரொம்ப பலமாக இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு முதல் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரையில் அவங்க தொடர்ந்து வெற்றியை பெற்று வராங்க. அந்த வெற்றி எப்படி 2026 பாஜக அதிமுக கூட்டணி முறியடித்து வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க சார்? அது சார் 1967ஆம் ஆண்டுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வருகிறது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மகத்தான வெற்றி பெறுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைகிறது. அதனால் 67 சட்டமன்ற தேர்தல் வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணாவுக்கே அந்த நம்பிக்கை கிடையாது. அதனால தான் அவர் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் எம்பிக்கு தான் போட்டிட்டார். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கல. அதனால் மக்கள் இன்றைக்கு திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்றெல்லாம் நினைத்தால் அது தவறு. ஏனென்று சொன்னால் திருமாவளவனுக்கு 1000 வருத்தங்கள் இருக்கிறது. 25 சட்டமன்ற தொகுதிகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர் குறியாக இருக்கிறார். அதனால் அவரே சொல்லுகிறார், என்னை அதிமுக கூப்பிடுகிறது, விஜய் கூப்பிடுகிறார், பாஜகவில் சேர சொல்லி ஒரு உயர்மட்ட அதிகாரியை என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நான் கேட்குறத கொடுக்கலன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ஆஃபர் இருக்குன்றத சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் அகில இந்திய பார்வையாளராக வந்திருக்கவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலே சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கேட்கணும், நாம் எத்தனை நாளைக்கு தான் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே புகைச்சல் உருவாகி இருக்கிறது. 17 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா கூட கொடுக்கல. ஆனால் ஒன்றுமே இல்லாத கமலுக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே புகைச்சல். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை போராடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போராட்டத்திற்கு அனுமதியும் மறுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மிகவும் புழுக்கமான சூழ்நிலையில் தான் அந்த கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த நேரத்திலும் அவர்களுக்குள்ளே வெடிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்களா என்பதே சந்தேகம்தான். ஏனென்று சொன்னால் சில காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ஆட்சியையே மு.க. ஸ்டாலினையே காமராஜர் வாழும் காமராஜர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, பெருந்தலைவர் காமராஜரையே அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ்காரர்கள் மாறிவிட்டார்கள். அதே போல் கம்யூனிஸ்டுகள் போராட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு விடை கொடுத்தால்தான் மீண்டும் தங்களுக்கு உரிமை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே மக்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் இணைந்து
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள். இப்போ 2026க்கு முன்பாக திமுக கூட்டணியில் வந்து விரிசல் ஏற்படும், பல கட்சிகள் வெளியேறி வேறு கூட்டணியில் இடம்பெறும் சொல்கிறீங்க சார். கூட்டணியில் அவங்க வெளியிடுறாங்களோ இல்லையோ சார், தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவன் கட்சியில் திருமாவளவனுக்கு வேலை நடக்கலாம், அவர் கூட இருக்கிற அந்த 4 சட்டமன்ற உறுப்பினருக்கு வேலை நடக்கலாம். கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு எதுவும் வேலை நடக்கலை. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அவர் சொல்கிறாரு, நான் போய் எதிர்க்கட்சி தலைவர், நான் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர், போய் அதிகாரிகளை அணுகுனா நான் சொல்கிற வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இவர்களுக்குள்ளேயே புழுக்கம் இருக்கும்போது அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டன் எப்படி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வேலை செய்வான்? அதனால் தலைமை வேண்டுமானால் நீங்களே பார்த்தீங்க, போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வருமான வரித்துறைக்கு கம்யூனிஸ்டுகளை எத்தனை கோடி கொடுத்தோம், கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தோம், மற்ற கட்சிகள் நேரடியாக கொடுத்துட்டீங்க பல கோடிகளை. ஆக கோடிகளை வைத்துத்தான் இந்த கூட்டணி கட்சிகளை வைத்திருக்கிறீர்களே தவிர அந்த அடிமட்ட தொண்டன் தெருக்கோடியில் நிற்கிறான். அவன் வந்து இன்னும் திமுக ஆட்சி இருக்கணும்னு விரும்ப மாட்டான். கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான ஆட்சி வந்தால்தான் தங்களுக்கு விடிவு காலம் என்று திமுக கட்சிக்காரனே நினைப்பான். அப்பொழுது தான் அவனுக்கு உரிமை கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எந்த தேர்தலும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறலை. எம்ஜிஆர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக தான் 67, 71 திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது. ஸோ அந்த வரிசையில் 2026 வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க, அதிமுக ஆளுங்கட்சியாக வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை இடங்களில் போட்டியிட ஒரு இலக்கு நிர்ணயித்து உள்ளது, அதை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் சொன்னீங்க 20 இடத்தை கேட்க போகிறேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் எத்தனை இடத்தை கேட்க இருக்கீங்க? சார், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தொகுதிகளை எங்கள் தலைவர் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். அதனால் வந்து போன முறை அதிமுக கூட்டணியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்ட போது 3 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு இருக்கிறோம். ஆக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு 18 தொகுதி கணக்காகிறது. ஆக எங்களை பொறுத்தவரை எங்களுடைய சின்னம் சைக்கிள் சின்னம். அந்த சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு எந்த அளவுக்கு சட்ட ரீதியான தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கிறதோ அந்த தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம். ஸோ தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் சொல்ல வரீங்க, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட சொல்ல வரீங்க. அதுதான் உங்களுடைய கண்டிப்பாக இந்த முறை தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வரும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 67க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆனார். கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 69 காங்கிரஸ் 2ஆக பிரிந்த போது இந்திரா காந்தியினுடைய புரட்சிகரமான திட்டங்கள், வங்கி தேசியமயம், மன்னர் மானிய ஒழிப்பு, இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களின் மூலமாக இந்திரா காந்திக்கு ஒரு செல்வாக்கு வந்தது. அதை அறுவடை செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கும் தன்னுடைய சுயமரியாதை இழந்து 10 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று ஒரு சட்டமன்ற தொகுதியும் இல்லாமல் திமுகவிடம் காங்கிரஸை அடகு வைத்து 71 ஆரம்பித்த அந்த அடகு வைக்கின்ற பழக்கம் இன்று வரை காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்கிறது. அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது தான் தமிழ் மாநில காங்கிரஸின் நோக்கம். சுயமாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இருக்கிறது. எனவே கண்டிப்பாக எதிர்காலத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் என்று சொன்னால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக 2026 இருக்கும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.